ஒரு வழியா அந்த குட்டி யானையை அப்படியே காட்டுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போயிட்டு, அத ஒரு யானை கூட்டத்தோட சேர்த்துட்டு, இந்த யானையை இம்மீடியட்டா வந்து காப்பாற்ற வேண்டும். அதுக்கு சிகிச்சை தர வேண்டும் அப்படின்ற பொழுது, அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. யானைய தூக்கி சிகிச்சை குடுக்குறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க காலனிலாம் வந்து. அதுக்கு கிரேனு எவ்வளோ பெரிய டன்னுங்க வந்து. ஒரு அப்படி தூக்கி நிறுத்துனா நிக்க முடியல. யானையால நிறுத்த முடியல. இப்படி நிக்க வச்சிருக்காங்க. முடியல. இமிடியேட்டா அந்த அதே பகுதியில ஏன்னா கொண்டு போகவும் முடியாது அது. ஏத்தவும் முடியாது அது. ரொம்ப நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. வலி அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அ ரொம்ப அந்த காட்சியே நமக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப இதுவா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, அந்த யானை வந்து இன்னும் உடல் மெலிந்து ரொம்ப இதுவான நிலைக்கு வரும். துரிதமா அந்த மருத்துவக் குழு, வனத்துறையினர், வனத்துறை அதிகாரிகள் துரிதமா செயல்படுறாங்க. அங்கேயே வந்து ஒரு தொட்டி கட்டி, தண்ணீரை நிரப்பி, அந்த வாட்டர் தெரப்பி மாரி உள்ள யானைய இறக்கி அதுக்கான சிகிச்சையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க.